இந்த பகுதியில் ஜெய்ட்ஸவ் விதியை பார்க்கலாம். மிகவும் முக்கியமான ஒரு 5 மதிப்பெண் வினாவாக இருக்கும். நமது புத்தகத்தில் ஒரே சென்டென்ஸாக பெரிய சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. வினையை நாம் எழுதிய பிறகுதான் இதற்கான முழு அர்த்தமும் நமக்கு நன்றாக புரியும். ஒரு முறை நாம் இதை படித்துவிட்டு வினையை எழுதிய பிறகு மறுபடியும் விளக்கம் கொடுக்கலாம். என்ன சொல்கிறார்கள் என்றால், மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீரகற்ற வினைகளில், நீரகற்ற என்றால் நீர் மூலக்கூறு நீக்கப்படுகிறது. மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் ஒரு வினையில் நீர் மூலக்கூறு நீக்கப்படுகிறது. அவ்வாறு நீக்கப்படும் போது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகும். அவ்வாறு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகும் போது அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கின், அதாவது அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கின் முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. நாம் வினையை முதலில் பார்த்து வருவோம், பிறகு இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இந்த வினையை விளக்குவதற்காக ஈரினிய ஆல்கஹால் எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. பார்க்கலாம். CH3, அதற்கு அடுத்ததாக CH3, CH3, CH, OH, CH3. இந்த சேர்மத்தை பார்த்தால் OH இணைந்திருக்கக்கூடிய இந்த கார்பன் மேற்கொண்டு 2 ஆல்கைல் தொகுதி, இங்கு ஒரு மெத்தில் தொகுதி, இந்த பிணைப்பில் ஒரு ஐசோப்ரோபைல் தொகுதி இணைந்துள்ளது. அதாவது OH இணைந்திருக்கக்கூடிய இந்த கார்பன் மேற்கொண்டு 2 கார்பன்களுடன் நேரடியாக பிணைப்பில் இருக்கிறதுனால இவற்றை ஈரினிய ஆல்கஹால் என்று சொல்லலாம். இந்த சேர்மத்தினுடைய IUPAC பேர் கடைசியாக சொல்வோம். இந்த வினையில் கந்தக அமிலம் சேர்க்கப்படுகிறது. அடர் கந்தக அமிலம் நீர் மூலக்கூறை எடுக்கக்கூடிய ஒரு வினைக்கரணியாக பயன்படுத்தப்படுகிறது. கந்தக அமிலத்தினுடைய வாய்ப்பாடு உங்களுக்கு தெரியும், H2SO4. அதில் ஒரு ஹைட்ரஜன் இங்கு இருக்கக்கூடிய ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்களால் ஈர்க்கப்பட்டு நீர் மூலக்கூறாக வெளியேற்றப்படுகிறது. இப்போ ஒரு ஹைட்ரஜன் நீக்கப்படும் போது HSO4- ஆக நாம் இவ்வாறு எழுதலாம். ஆனால் நம் புத்தகத்தில் இந்த H2SO4 அமைப்பை எவ்வாறு கொடுத்துருப்பாங்க, எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா OHSO3H அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எழுதிக்கலாம். OHSO3H இவ்வாறு நம் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்கள் இந்த ஹைட்ரஜனுடன் பிணைப்பை ஏற்படுத்தும். அவ்வாறு பிணைப்பை ஏற்படுத்தும் போது இந்த பிணைப்பானது இவ்வாறு வெளியேறும். பாருங்க, இந்த ஆக்சிஜன் எடுத்துப்போம். இந்த ஆக்சிஜன் இந்த பிணைப்பு அதன் மீது செல்கிறது. அதுக்கடுத்ததாக SO3H இவை வெளியேறுகிறது. அப்போ வெளியேறதுனால இங்கே முன்னாடி மைனஸ் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே போட்டோம்னா ப்ளஸ் போடுவோம். இங்கே வினைக்கு கீழே குறிப்பிடும்போது மைனஸ் குறிப்பிடுறோம், வெளியேற்றப்படுகிறது. இந்த சேர்மத்தை இப்போ எழுதுவோம். என்ன கிடைச்சிருக்கு பாருங்கள், இதை அப்படி எழுதி வருவோம். CH3, அதுக்கடுத்ததாக இந்த கார்பன், அதுக்கடுத்ததாக இந்த CH3, அதுக்கடுத்ததாக இந்த CH3, அதுக்கடுத்ததாக இந்த CH, அதுக்கடுத்ததாக இந்த CH3 எழுதிப்போம். இந்த பிணைப்பில் பாருங்கள், ஏற்கனவே இந்த ஆக்சிஜன் நான் போட்டுக்கிறேன். ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கு இல்லையா? அந்த ஹைட்ரஜனையும் போட்டுக்கலாம். ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்புகள் தான் இருக்கணும், 3 பிணைப்பு உள்ளது. அப்போ அதை சமன்படுத்துவதற்காக ஒரு ப்ளஸ் சேர்க்கப்படுகிறது. ஒரு பிணைப்பானது ஒரு மைனஸுக்கு சமம். இப்போ இங்கே ஒரு மைனஸ் அதிகமாக இருக்குது, அதை நியூட்ரல் பண்ணத்தில் என்ன பண்ணுறோம், ஒரு ப்ளஸ். அதாவது ஒரு பிணைப்பு, ஆக்சிஜனுக்கு 2 பிணைப்புகள் தான் இருக்கணும், 3 பிணைப்புகள் இருக்குது. அதை சமன்படுத்துவதற்காக இங்கே ப்ளஸ் ஆக்சிஜன் மீது போடப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடி இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் அதை நியூட்ரல் பண்ணுவதற்காக, அதாவது இந்த சேர்மத்திலிருந்து ஒரு H2O வெளியேற்றப்படுகிறது. எவ்வாறெனில் இந்த பிணைப்புடன் ஒரு நீர் மூலக்கூறு வெளியேறுகிறது. ஏற்கனவே இங்கே ப்ளஸ் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஒரு பிணைப்பு, இந்த பிணைப்பை எடுத்துக்கொண்டு செல்வதனால் இந்த பிணைப்பானது ஒரு மைனஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு பிணைப்பு ஒரு மைனஸுக்கு சமம். இப்போ மைனஸ், இது ஒரு ப்ளஸ், அப்போ என்ன ஆயிடுது, நியூட்ரல், ஒரு நீர் மூலக்கூறாக வெளியேறுகிறது.
இங்கே பிணைப்பை எடுத்துட்டு போகிறதுனால, இந்த பிணைப்பு இங்கே பிணைப்போட வெளியேறதுனால இந்த கார்பன் மீது ப்ளஸ் உருவாகும். எப்படின்னு பார்க்கலாம். CH3, இந்த CH3 எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த கார்பன், அதுக்கடுத்தது CH3, இந்த CH3, அதுக்கடுத்ததாக CH, அதுக்கடுத்ததாக CH3. இங்கே பாருங்கள், இந்த கார்பனில் இருந்து பிணைப்பு வெளியேற இருக்கு. அப்போ அங்கே ஒரு பிணைப்பு குறைகிறது, ப்ளஸ் போட்டுக்கிறோம். இந்த சேர்மத்திலிருந்து நீர் மூலக்கூறு வெளியேற்றப்பட்டிருக்கு. இப்பொழுது இந்த சேர்மத்தை நான் இங்கு எழுதிக் கொள்கிறேன். CH3, அதுக்கு அடுத்ததாக CH3, இந்த CH3 எழுதிக் கொள்வோம். அதுக்கு அடுத்ததாக இந்த CH, அதன் மீது ப்ளஸ் உள்ளது. அதுக்கடுத்ததாக இந்த CH3 இருக்கு இல்லையா, இந்த CH3 எவ்வாறு எழுதலாம் என்றால் CH2, ஒரு ஹைட்ரஜனை பிரித்து காமிக்கலாம். நாம் வினையை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஹைட்ரஜனை இங்கே பிரித்து காமிச்சிருக்கோம். இங்கே கவனிங்க, இந்த ப்ளஸ் இருக்கு இல்லையா, கார்பனுக்கு 3 பிணைப்புகள் தான் இருக்குது. இங்கே ஒரு பிணைப்பு, இங்கே ஒரு பிணைப்பு, ஹைட்ரஜன் ஒரு பிணைப்பு, 3 பிணைப்பு தான் இருக்குது. மேலே ப்ளஸ் இருக்குது. அதை சமன் செய்வதற்காக இந்த ஹைட்ரஜன் வெளியேற்றப்பட்டு இந்த பிணைப்பு இங்கு வந்தால் கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்னவென்று பார்க்கலாம். CH3, இந்த CH3 எழுதிப்போம். CH3, அதுக்கடுத்ததாக C, மேலே இருக்கக்கூடிய ஒரு CH3, இந்த CH3, அதுக்கடுத்ததாக இந்த CH, ஏற்கனவே இருக்கக்கூடிய பிணைப்பு, இன்னொரு பிணைப்பு புதிதாக வருகிறது இல்லையா, எவ்வாறு போடுவோம் வருது. அதுக்கடுத்ததாக CH2. இப்பொழுது பாருங்கள், கார்பனுக்கு 4 பிணைப்புகள் சரியாக இருக்கும். 1, 2, 3, இந்த ஹைட்ரஜன் 1, 4 பிணைப்புகள். எவ்வாறு ஒரு விளைபொருள் உருவாகும்? இது 3% மட்டுமே இருக்கும். மீதி எந்த விளைபொருள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம். மறுபடியும் இங்கிருந்தே வருவோம். இந்த சேர்மத்தை எடுத்துக்கொள்வோம். இதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கு இந்த ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு பிணைப்பு இவ்வாறு ஷிஃப்ட் ஆகும்போது, அதாவது கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இங்கே உருவாச்சுன்னா கிடைக்கக்கூடிய விளைபொருள் 3% மட்டுமே இருக்கும். வேறு எவ்வாறு இந்த ப்ளஸ் இங்கே நேர்மின் சுமை எவ்வாறு சமன்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்கலாம். இந்த சேர்மத்தை மறுபடியும் எழுதிக் கொள்வோம். CH3, 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 CH, இங்கே ப்ளஸ், அதுக்கு அடுத்ததாக CH3. இந்த சேர்மத்தை மறுபடியும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த இடத்துல மெத்தில் தொகுதி இடமாற்றம் நடைபெறுகிறது. மெத்தில் இடமாற்றம், அதாவது இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ளஸை சமன் செய்வதற்காக மேலே பார்த்தீங்கன்னா இந்த CH3 ஒரு ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு ஒரு பிணைப்பு இங்கே ஷிஃப்ட் ஆச்சு. இப்போது வேறு மாதிரி எப்படி நடக்கலாம் என்று பார்த்தால், இந்த மெத்தில் தொகுதி பிணைப்போட இங்கே ஷிஃப்ட் ஆகுது. அதான் இடமாற்றம், மெத்தில் இடமாற்றம். ஒரு பிணைப்போடு வருது, ஒரு மைனஸோடு வருது இல்லையா, ஒரு மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் நியூட்ரல் ஆகிடுப்போது பார்க்கலாம். CH3, இந்த CH3-ஐ நான் எவ்வாறு எழுதுகிறேன் என்று பாருங்கள். CH3-ஐ CH2, ஒரு ஹைட்ரஜனை தனியாக வினைக்காக நான் பிரித்து காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது CH3, அதுக்கு அடுத்தது பிணைப்பு, அதுக்கு அடுத்தது கார்பன், அதில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, நான் மேலே காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஒரு CH3 பாருங்கள். அப்போ இந்த மெத்தில் தொகுதி எங்கே போயிருக்கு? இந்த கார்பனில் போயிருக்கு. எங்கே? ஏன் அதான் இவ்வாறு எழுதிக்கலாம். CH3 இந்த கார்பனில் இருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு போயாச்சு. அப்போது இந்த கார்பனுக்கு 4 பிணைப்பு வந்துடுச்சா பாருங்கள். 1, 2, 3, 4. இந்த ப்ளஸ் அங்கே சமன் செய்யப்பட்டது. அப்போது இந்த கார்பனில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு. பிணைப்போடு போனதுனால இங்கே ஒரு ப்ளஸ் உருவாகிறது. இப்போ இதில் இருந்து 2 விதமான விளைபொருட்கள் கிடைக்க போகிறது. ஏற்கனவே பார்த்தோம்,
ஒரு விளைபொருள் 3% இங்கே கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இவ்வாறு மாற்றம் ஏற்படும் போது, மெத்தில் இடமாற்றம் நடைபெறும் போது 2 விதமான விளைபொருள் கிடைக்கப் போகிறது பார்க்கலாம். இப்பொழுது இந்த நேர்மின் சுமையை சமன் செய்வதற்காக இந்த பிணைப்பானது இங்கு சிப்ராதுன்னு நினைச்சுப்போம். அதாவது ஹைட்ரஜன் பிணைப்பை விட்டுட்டு போகுது என்று எடுத்துக்கொள்வோம். அப்போ கிடைக்கக்கூடிய விளைபொருள் பாருங்க, CH2, ஏற்கனவே ஒரு பிணைப்பு இருக்கு, இங்கிருந்து ஒரு பிணைப்பு அங்கே போகுது, டபுள் பாண்ட் ஆயிடுது. இப்போ C மேலே ஒரு CH3 இருக்கு. அதுக்கு அடுத்ததாக இந்த கார்பன், அதில் ஒரு ஹைட்ரஜன், அடுத்து CH3, அடுத்து CH3, இவ்வாறு ஒரு விளைபொருள் கிடைக்கிறது. இந்த விளைபொருளானது 33% மட்டுமே உள்ளது கிடைக்கிறது. அதுக்கடுத்து இன்னொரு விளைபொருள் எவ்வாறு உருவாகிறது என்று பார்க்கலாம். இந்த நேர்மின் சுமையை சமன்படுத்துவதற்காக இந்த பிணைப்பு இங்கு வருவதாக எடுத்துக்கொள்ளும். இந்த ஹைட்ரஜன் பிணைப்பை விட்டுட்டு போகுது. இப்போ இந்த பிணைப்பு இங்கே வருதான்னு நினச்சிக்கலாம். அப்போ கிடைச்சிதுன்னா என்ன விளைபொருள் கிடைக்குது பாருங்கள். இந்த கார்பன் நான் முதல்ல போட்டுக்கிறேன். இந்த கார்பன் அதில் ஒரு CH3 இருக்குது, இந்த பக்கம் ஒரு CH3 இருக்குது. இப்போ ஹைட்ரஜன் நீக்கப்படலை. யார் நீக்கிறது? இந்த ஹைட்ரஜன் நீங்குது. அப்போ இது CH3 அப்படி எழுதிக்கலாம், CH3 ஆக எழுதிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த கார்பன் இங்கே போட்டிருக்கேன், அதில் 2 CH3 இருக்குது. இந்த கார்பனில் ஒரு பிணைப்பு இருக்குது, இன்னொரு பிணைப்பு இங்கே புதுசாக வருது. அதுக்கடுத்தது இந்த கார்பன், அதில் 2 CH3 இருக்குது. இந்த சேர்மமானது 64% கிடைக்கிறது. இப்பொழுது ஜெய்ட்ஸ் விதியை பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீரகற்ற வினைகளில், இங்கே பாருங்கள், இந்த மூலக்கூறுகளுக்கிடையே ஒரு நீர் மூலக்கூறு நீக்கப்படுகிறது, நீர் அகற்றப்படுகிறது. அதான் முதல் ஸ்டெப், மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீர் அகற்ற வினைகளில். அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றிற்கும் மேற்பட்ட வழிகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கும் எனில், இங்கே பாருங்க, இப்போ இங்கே நீர் மூலக்கூறு வெளியேற்றப்படுது, இங்கே ஒரு நேர்மின் சுமை உருவாக்கப்படுது. அந்த நேர்மின் சுமையை சமன் செய்வதற்காக என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, அப்படி மாற்றங்கள் நடக்கும்போது இங்கு ஒரு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய ஒரு சேர்மம் கிடைக்கிறது. இங்கு கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய இன்னொரு சேர்மம் கிடைக்கிறது. இன்னொன்று கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு இருக்கக்கூடிய இன்னொரு சேர்மம் கிடைக்கிறது. அப்போ 3 முறைகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாகிறது. அதான் சொல்றாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட முறைகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கும் எனில் அதிக அளவில் பதிலீடு அடைய வாய்ப்பு இருக்குமானால், இப்போ இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இந்த சேர்மத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பை நான் போட்டுக்கிறேன். கார்பன் கார்பன் இந்த இரட்டை பிணைப்பு போட்டுக்கிறேன். இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பிணைப்பு. இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இங்கே பாருங்கள், கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்குது. இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இன்னொரு பிணைப்பு மட்டுமே பதிலீடு அடையப்பட்டிருக்கு. ஒரு பிணைப்பு தான் பதிலீடு, வேறொரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக வேறொரு தொகுதி பதிலீடு அடைந்துள்ளது. ஓகேவா? அதற்கு அடுத்ததாக இங்கே வருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு எடுத்துக்கலாம். அதில் இந்த கார்பனில் 2 ஹைட்ரஜன் அப்படியே இருக்குது. இந்த கார்பன் எடுத்துட்டோம்னா 2 பிணைப்புகள் வேறு வேறு. இந்த பிணைப்பில் ஒரு ஆல்கைல் தொகுதி இருக்குது, இந்த பிணைப்பில் இன்னொரு ஆல்கைல் தொகுதி இருக்குது. இங்கே 2 ஹைட்ரஜன்களும் பதிலீடு அடையப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இங்கே பார்க்கலாம். இங்கே கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு எடுத்துப்போம். இந்த கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பில் 2 தொகுதிகளுமே பதிலீடு அடைந்திருக்கு, ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு அடைந்திருக்கு. இங்கேயும் ஹைட்ரஜனுக்கு பதிலாக 2 தொகுதிகளும் பதிலீடு அடைந்திருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கீன், அதிக அளவில் ஹைட்ரஜனுக்கு பதிலாக அதிக அளவில் பதிலீடு அடைந்திருந்தால் அவை முதன்மை பொருளாக என்றால் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய விளைபொருள் உருவாகும். அதான். அப்போ இங்கே பாருங்க, இந்த சேர்மத்தில் ஹைட்ரஜனே கிடையாது. ஹைட்ரஜனுக்கு பதிலாக வெவ்வேறு தொகுதிகள்
அதாவது ஆல்கைல் தொகுதியில் பதிலீடு அடைந்திருக்கிறது. எனவே இவை 64% உள்ளது. ஆனா இந்த சேர்மம் பார்த்தோம்னா 2 ஹைட்ரஜன்கள் மட்டும்தான், இந்த பிணைப்பு மட்டும்தான் பதிலீடு அடைந்திருக்கு. ஆனா 2 ஹைட்ரஜன்கள் அப்படியே இருக்கு. அதனால இவை 33% கிடைக்கிறது. முதலில் கிடைத்த சேர்மம் பார்த்தோமானால் இந்த சேர்மத்துல இங்க ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 2 ஹைட்ரஜன்கள் இருக்கு, ஒரே ஒரு பிணைப்பு தான் பதிலீடு அடைந்திருக்கிறது. எனவே இவை 3% மட்டுமே உள்ளது. மறுபடியும் விதியை பார்க்கலாம். மூலக்கூறுகளுக்கிடையே நிகழும் நீர் அகற்ற வினைகளில் நீர் மூலக்கூறு நீக்கப்படுகிறது. நீர் அகற்ற வினைகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் கார்பன் கார்பன் இரட்டை பிணைப்பு உருவாக வாய்ப்பு இருக்கும் எனில் அதிக அளவில் பதிலீடு அடைய வாய்ப்பு இருக்குமானால் அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கின் முதன்மை விளைபொருளாக உருவாகிறது. அதிக அளவில் பதிலீடு அடைந்த ஆல்கின் அதிக நிலைப்புத்தன்மை உடையது. நம்ம புத்தகத்துல இவை எல்லாம் சேர்த்து ஒரே சென்டென்ஸா கொடுத்துருப்பாங்க. நீங்க எவ்வாறு பிரிச்சு படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு மனதில் எளிமையாக புரியும்.